Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திருவள்ளூர்ல வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாரு அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழக அரசியல் களத்திலேயா இருந்தாலும் சரி, இல்லை திருவள்ளூர் மாவட்டத்திலேயா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் கட்ட பஞ்சாயத்து அப்படின்றது வந்துட்டு ஒரு பிரிக்க முடியாத பகுதி அப்படின்னே சொல்லலாம். பட் அதை பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒளிவு மறைவா பண்ணிருக்கும் போது அதிரடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆபத்துல பூவை ஜெகன்மூர்த்தி சிக்கியிருக்காப்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்துட்டு மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையனை தேடி போய் அந்த பையன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனதுக்கு அப்புறமா அந்த பையனோட தம்பியை கடத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் தான் இந்த பூவை ஜெகன்மூர்த்தி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கடத்தல் அப்படின்றத ஏன் பண்ணணும், அப்படி ஒரு கடத்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கார் இல்லையா, புரட்சி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கட்சியினுடைய சார்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேவி குப்பம் அப்படின்ற தொகுதியில் நின்று எம்எல்ஏவும் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளாங்காடு அப்படின்ற ஒரு ஒன்றியத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலாம்பாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 23 வயசுல வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். தனுஷ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 17 வயசுல ஒரு தம்பி இருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கா இல்லையா, இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்துட்டு தேனியில ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாப்ல. ஸோ ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னோன் பர்சனா பேசி அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி அந்த ஃப்ரெண்ட் ஒரு லெவலுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா லவ் அப்படின்னு சொல்லி போகும்போது ரெண்டு வீட்டுல இருந்துமே எக்கச்சக்கமான எதிர்ப்பு அப்படின்றது வருது. இத்தனைக்கும் அந்த பெண்ணுடைய வீட்டுல இருந்து கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது வந்ததுனால சரி ஓகே நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் வீட்டுல இருந்துமே வெளியேறிடுவோம், நம்ம ரெண்டு பேரும் போய் தனியா ஒரு லைஃப் அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல இருந்து வெளியேறிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணுடைய அப்பாவான மனராஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது பெண்ணை வந்துட்டு மீட்டெடுத்து யாரும் எப்படியாவது தன்னுடைய பொண்ணை தான் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எஃபோர்ட் போடுறாப்ல அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கான பினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா பொண்ணை எப்படியாவது மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோக்கர் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பெரிய தலைகை யாராவது இருந்தா சொல்லுங்க, என் பொண்ணு மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வர வச்சா என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காப்ல. ஸோ இதை வாங்கின மகேஸ்வரியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரை போய் மீட் பண்றாங்க. அவர் சொன்னாரு அப்படின்ற பேர்ல வந்துட்டு சரத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கீலையும் போய் மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல உள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஜிபியும் உள்ள வராப்ல. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாங்கின 50 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம ஏதாவது வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வாங்கினதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா தனுஷ் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. தனுஷ் வீட்டுல போயிட்டு தேடுறாங்க. அங்க தனுஷ் இல்லை அப்படின்றதுனால அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு தெரியாது, அவன் எங்க போனானே எனக்கு தெரியாது, எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆத்திரத்துல அவருடைய 17 வயசு தம்பியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு கவர்மெண்ட் வாகனத்திலேயே அந்த கடத்தல் அப்படின்றது நடக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய உச்சபட்ச பிரச்சனைக்கான முதல் படி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா லட்சுமி இருக்காங்க இல்லையா தனுஷனுடைய அம்மா, அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லியே தெரியல. என்னடா ஒரு புள்ள இப்படி ஓடி போயிட்டா இன்னொரு புள்ள பார்த்தோம் அப்படின்னா யாரோ கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் அடிச்சு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் ஆக்ஷன்ல இறங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகேஸ்வரியா இருந்தாலும் சரி, அந்த அட்வொகேட் சரத்குமார், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஜிபி, அதுக்கப்புறமா நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் அப்படின்றது பதிவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக நைட்டு கடத்திட்டு போன பையனை வந்துட்டு பார்த்தோம்னா காலையிலேயே வீட்டு பக்கம் விட்டாலும் கூட
பூவை ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணுறதுக்கான பிடிவாரண்ட் இருக்கு இல்லையா, அது பிறப்பிக்கப்படுது. ஸோ அப்படி வந்துட்டு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த எக்கச்சக்கமான பேர் அவர் வீட்டு முன்னாடி கூடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கள் தலைவரை நீங்கள் எப்படி கைது பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்கள் கைது பண்ணக்கூடாது, கைது பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பினதுனால அங்கே ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றது ஏற்படுது. அந்த பரபரப்பை பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா பூவை ஜெகன்மூர்த்தி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீதிமன்றம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சதுனால இன்னைக்கு வந்துட்டு நீதிமன்றத்தில் அவர் ஆஜராயிருக்காரு. அப்படி நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது பார்த்தோம் அப்படின்னா நீதிபதிகள் அவர்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓட்டு போட்டு ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவை ஆக்கியிருக்காங்க. அப்படி ஒரு மதிப்பு மிக்க மரியாதை மிக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து விஷயம் அப்படின்றது வந்துட்டு எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சும்மா 100-200 பேர் இருக்காங்க இல்லையா. ஏன்னா பூவை ஜெகன்மூர்த்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள்னு ஒரு படை சூழ வராப்புல, அதனால ஒரு 100-200 பேரோட வந்துட்டு நீதிபதிகள் பயந்துருவாங்க, நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, உங்களை தூக்கி உள்ள வைக்க எங்களுக்கு நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூவை ஜெகன்மூர்த்திக்கு எக்கச்சக்கமான கண்டனங்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய முன்ஜாமீன் மீதான வழக்கு இருக்கு இல்லையா 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஜிபி இருக்கார் இல்லையா, அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி உத்தரவு போட்டதை தொடர்ந்து ஏடிஜிபி கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துகள் நடக்குது, இல்லை வந்துட்டு குழந்தைகளையோ இல்லை சிறுவர்களையோ கடத்திட்டு போய் பணம் கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் போலீஸே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடைத்தரகர் மூலயமா புரோக்கர் மூலயமா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அண்ணன் இல்லை அப்படின்றதுனால தம்பியை தூக்கிட்டு வர்றதுக்கு உடந்தையா இருந்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்திலேயே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.